43 மாத கால ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாகவும் கொலை கொள்ளை நடக்காத நாளே இல்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேசிய அவர், பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வேண்டிய அரசே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். 43 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தினந்தோறும் கொலை கொள்ளை பாலியல் கூட தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நடக்காத நாளே இல்லை. குறிப்பாக சிலவற்றை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். திருப்பூர் மாவட்டம் நீங்கள் 10 நாட்களை பார்த்தீங்கன்னா தொடர் கொலை நடக்குது. முதலாவதாக பொங்கலூர் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தெய்வசிகாமணி, இவரது மனைவி அலமாத்தால், இவரது மகன் செந்தில்குமார், 3 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் 3 பேரையும் இன்றைக்கு கொலை செஞ்சுருக்கிறாங்க. இதுவரை கண்டுபிடிக்க முடியல. அந்த கொலை செய்யப்பட்ட அந்த ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கின்ற அவருடைய மனைவி தொலைக்காட்சியில் இன்றைக்கி பேட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி அமைச்சர் வந்து அவருக்கு திமுக அமைச்சர் ஒரு அமைச்சர் போய் அவர் தொக்கு விசாரிக்க போகும்போது அந்த அமைச்சர்கிட்ட இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்கிறாங்க. இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டு போச்சு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஊடகத்தினுடைய பத்திரிகைகள் பேட்டியை கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமான சூழ்நிலை இருக்குது. அதே போல் சென்னை செந்தாரிப்பேட்டையில் மணலன் குன்றிய கல்லூரி மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க. இது முறையான நடவடிக்கை எடுக்கல. இப்படி வழக்கு கொடுக்க போனால் அலக்களிக்கிறாங்க. அதே போல் சென்னை அமந்தங்கரை சதாசிவம் மேத்தா சாலையில் உள்ள அடுக்குமாடு குரூப்பை சேர்ந்தவர் முகமது நவாஸ் 40, இவர் வாகனங்கள் வாங்கி விற்கும் தொழிலை செய்கிறார். இவரது மணி நாசியா கடந்த டிசம்பர் முதல் தஞ்சாவூரை சேர்ந்த 15 சிறுமி நாவஸ் வீட்டிலே தங்கி வீட்டு வேலை செய்ய அந்த மாணவியும் அந்த குழந்தையும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாங்க. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கடந்த மாதம் 30ஆம் தேதி அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுக்க சென்றாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதில் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்து இது குறித்து சிறுமியின் பெற்றோர் கேட்டபோது அவளை போலீசார் எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்நிலையில் இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் உமா மகேஸ்வரி மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 7 வயது சிறுவனை அன்றே கைசினர். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் 35 தண்ணீர் கேன் மட்டும் ஒரு சம்பந்தப்பட்ட செய்தியில் தெரிவிக்கின்றன. இவ்வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வாங்கித்ததற்கு பதிலாக இந்த அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கு. இது எந்த விதத்தில் நியாயம்? பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசு இந்த அரசு. பாலியல் வன்கொடுமை தடுக்கிறதுக்கு பதிலாக பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அரசு இப்படி நிலைமை இருந்தால் எங்கே பாலியல் வன்கொடுமை தடுக்க முடியும்? இதுதான் இந்த அரசனுடைய சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கு காரணம். அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிட்டு நான் 2.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நம்முடைய ஊடகத்தை வாயிலாக சொல்கிறேன், பத்திரிகையின் வாயிலாக சொல்கிறேன், அறிக்கையின் வாயிலாக சொல்கிறேன், சட்டமன்றத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அரசாங்கம் 43 மாத காலத்தில் இந்த போதைப் பொருள் தடுப்பை முழுமையாக செய்யாத காரணத்தினால் எங்கே பார்த்தாலும் கஞ்சா மற்றும் பல்வேறு போதைப் பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு முதலமைச்சரே சொல்றார், என்ன போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யாரு? முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிடுறார். நான் ஏற்கனவே 2.5 ஆண்டுக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்தேன். இந்த அரசு எச்சரிக்கையோடு விழிப்போடு இருந்து எதிர்க்கட்சி சொல்லுவதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருந்தா முதலமைச்சர் வேண்டுகோள் விட வேண்டிய அவசியமே இல்லை. முதலமைச்சரே ஒத்துக்கிறார், தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை இருக்கின்றது. முதலமைச்சருடைய வேண்டுகோளின் மூலம் இது வெளிச்சத்துக்கு வந்துட்டது. 2வது, இந்த போதைப் பொருளால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு முதலமைச்சரே வேண்டுகோள் வைக்கின்ற அளவுக்கு இன்றைய ஆட்சி இன்றைக்கு மோசமாக ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன்.